ஹாய், இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதில் 2 காரியம் ப்ரிசைஸாக ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குது. அது வந்து நெக்ஸ்ட்டு என்னோடய வீடியோ சீரிஸ் வரும் இல்லையா, அதாவது நம்ம சேனலுடைய ரெகுலர் வீடியோ சீரிஸ், அதில் வந்து கிளியராக அதை பற்றி சொல்லி அப்படியே அது கண்டினியூ ஆகும். இப்போது இந்த சீரீஸ் எதை பற்றினா, ஒரு கதை சொல்ல போகிறேன். என்ன கதை? பேர் சொல்ல விரும்பவில்லை, பேர் சொல்ல விரும்பவில்லை, பேர் சொல்ல விரும்பவில்லை, பேர் சொல்ல பேர் சொல்ல விரும்பவில்லை. நம்ம யாருன்னா, இந்த நபர் பெயர் சொல்ல விரும்பவில்லைன்னு சொன்னதை வச்சு பல வீடியோஸில் அவரை கொஸ்டின் பண்ணியிருக்கோம். ஏன் சார் இவ்வளோ பேசுகிறீங்களே, பேர் சொல்ல மாட்டேங்கிறீங்களே, சரியில்லையே, தப்பு இல்லையா? நான் மக்களுக்கு காட்டி கொடுக்குறேன்னு சொல்லி காட்டி மட்டும் கடைசி வரைக்கும் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு பல வீடியோஸ் கேட்டிருக்கோம். இன்றைக்கி நம்ம நிலைமை எப்படி இருக்குன்னா, பேர் சொல்லாமல் சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். ஆனால் அதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம மனசை ஆறுதல் படுத்திக்கலாம், ஓரளவுக்கு நம்ம மோசம் இல்லைன்னு. என்ன பண்ணுறது? சரி, ஏன்னா நம்ம யார் யாரை பற்றி பேசணுமோ அந்த நபர்கள்லாம் யூடியூப்கிட்ட போயிட்டு, இவன் என் பேரை யூஸ் பண்ணியிருக்கான், யூடியூப் இவன் என்னுடைய ஃபோட்டோ யூஸ் பண்ணியிருக்கான், யூடியூப் இவன் என் பர்மிஷன் இல்லாமல் என் வீடியோ யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் ஒரே கம்ப்ளைண்ட்டு. அதுக்கு பின்னாடி யார் இருக்கா, யார் சப்போர்ட் பண்ணுறா, அது எல்லாமே இந்த கதை சொல்ல போகிற நிகழ்ச்சியில் வரப்போகுது. சரியா? அதனால் வேறு இப்போ இவ்வளோ தூரம் எக்ஸ்ப்ளனேஷன் எதுக்குன்னா, பேர் சொல்லாமல் ஆல்டர்னேட்டாக, ஏன்னா என்னுடைய கதை, என்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை நான் கண்டிப்பாக நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு சொல்லி ஆகணும் இல்லையா? அதனால் சொல்லாமலும் இருக்க முடியாது. பேரை சொன்னால் இவங்க யூடியூப்பில் போய் யூடியூப்னு அழுகுறானுங்க. நிறைய ஏற்கனவே ஒரு அழுமூஞ்சி தான் நமக்கு தெரியும், இப்போ 3-4 அழுமூஞ்சிங்க இருக்குது. அதனால் எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் அழகாக பதமாக பேர் சொல்லாமல் கதை சொல்லவா? வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போறோம், வாங்க. ஆக்சுவலாக நான் யார் அப்படின்னா, சாதாரணமாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களில் பல பேரை மாதிரி நானும் ஒரு சாதாரண நபர். அதாவது கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன், வளர்ந்தேன், வளர்க்கப்பட்டேன். எப்படி? அந்த மலையை பார்த்து கும்பிட்டா எக்ஸாமில் பாஸ் ஆகிடலாம், அதனால் என் மாடியிலேருந்து பார்த்தா சென்ட் தாமஸ் மவுண்ட்டு தெரியும், எக்ஸாமுக்கு முன்னாடி ஓடி போய் மேலே போய் அப்படி கும்பிட்டேன்னா அன்றைக்கி பாஸ் ஆகிடுவேன், ஒரு நாள் அது செய்யலைன்னா ஃபெயில் ஆகிடுவேன். இந்த மாதிரியான நம்பிக்கைகள். மற்றபடி சண்டே கிளாஸில் தப்பாக கதைகள் சொல்லி கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி கதைகளை கேட்டு அந்த தப்பான கதைகளை படிக்க வச்சு எக்ஸாம் எழுத வச்சு அதில் ஒரு டாப் 3 ரேங்க்குள்ளே வாங்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு நபர். சரியா? ECICSIயில் பிறந்து ஏஜியில் வளர்ந்த நபர் அப்படியும் சொல்ல முடியாது. இது 3த்துலேயுமே மாறி போய் வளர்ந்த ஒரு நபர். 2024 பிப்ரவரியில் கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். பைபிள் தான் ஆண்டவருடைய வார்த்தைன்னு. பயங்கரமாக ஒரு மைண்ட் ப்ளோவிங்காக இருந்தது. என்னடா ஏசப்பா இவ்வளோ விஷயங்களை பேசி வச்சுருக்காரு அழகாக கோர்வையாக, ஆனால் இத்தனை வருஷமாக நமக்கு யாருமே இதை சொல்லித்தரலையே. எங்கேயோ நீதிமொழிகள்லேருந்து, எங்கேயோ சங்கீதத்துலேருந்து எதையோ வாசிச்சுட்டு எங்கேயோ போயிட்டு என்னென்னவோ பேசினாங்களே, அந்த 7 வார்த்தையை தவிர எதையுமே நம்ம கேட்டது இல்லையே, இத்தனை வருஷமாக கோயிலுக்கு போயிருக்கோமே அப்படின்ற நிறைய கேள்விகளோட பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக. ஏன்னா எனக்கு அப்படி இருந்தது. என்னடா நம்மளை படைச்ச கடவுள் இப்படி நமக்காக வந்து இதெல்லாம் செஞ்சுருக்காரு, இப்படிலாம் வாழ்ந்துருக்காரு, அவர் கடவுள்ரா அப்படின்ற இது. ரொம்ப ஒரு அளவுக்கு மீறி டிரான்ஸ்ஃபர்மேஷன். நம்மளுடைய வாழ்க்கைகள் பழசு எவ்வளோ கேவலமாக இருந்ததோ அதெல்லாம் மாறி, எனக்கே என்னை பிடிக்காது, எனக்கு தெரியும் நல்லா நான் எவ்வளோ பெரிய கேடு கேட்ட நாயின்னு, அவ்வளோ மோசமாக இருந்து இப்போ எப்படா நம்ம இப்படி மாறினோம், இவ்வளோ பெரிய அடிக்ஷன்ஸ்லாம் எப்படா போச்சு அப்படின்னு பிரமிச்சு தான் கடவுள் யாருன்னே நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் நம்பினேன். சரியா? இன்றைக்கி வந்து கடவுள் யாருன்னு, அதாவது கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னு நான் நம்பலை, கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் எனக்கு வந்து நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்து அப்படியே பில்ட் பண்ணி கொண்டு வந்துகிட்டே இருக்கார். இதை வந்து நான் வந்து அப்போது யூகேயில் இருக்கும்போது யூடியூப் சேனல்ஸ் பார்க்குறேன். நம்ம அகஸ்டின் ஜெபகுமார், அப்புறம் ஆர் ஸ்டான்லி, அப்புறம் பால் வாஷர், இந்த மாதிரி ஆட்களுடைய பிரசங்கங்களை கேட்டுப்பா ஐயோ அப்படிலாம் இருக்கா அப்படின்னு எடுத்து பயங்கரமாக படிக்கிறேன். அவங்களெல்லாம் வந்து பயங்கரமான தேவ மனிதர்கள் நம்புகிறேன். அப்படியே போயிட்டுருக்கேன். சென்னைக்கு வரேன். என்னுடைய படிப்பு இங்கிலாண்டில் முடிச்சுட்டு சென்னைக்கு வரேன். சென்னைக்கு வந்து யுத்த சத்தம் மீட்டிங் போகிறேன். யுத்த சத்தம் மீட்டிங்கில் ஒரு ட்ராக்ஸ் என் கைக்கு கிடைக்குது. சரியா? அந்த ட்ராக்ஸை எடுத்து பார்த்தா சபையெல்லாம் சபை இல்லை, நம்ம அகஸ்டின் ஜெபகுமார் கூட சபையெல்லாம் சபை இல்லைன்னு பேசியிருக்காரு. வாவ்! அப்படியே படிக்கிறேன். வீட்டில் தான் கூடணும், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், ஆமாம் வீட்டில் கூடி வந்தாங்க, ஆனால் வீட்டில் தான் கூடணும்னு நாங்கள் இல்லை, அப்போது அன்னைக்கு இருந்த டைமில் ரிலேட் ஆகுது.
ஓ ஆமாம், ஓகே இந்த டீம் சூப்பர் டீம்னு அந்த டீமோட போகிறேன், பைபிள் எடுக்கிறேன், கொஸ்டின் பண்ணுறேன், அவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டானு செக் பண்ணுறேன், இதெல்லாம் சரியாக இருக்குது, இதெல்லாம் தப்பாக இருக்குது. ஏன் வரங்கள் இப்படி இந்த அந்நிய பாஷையை குறித்த கேள்விகள் இந்த மாதிரி பயங்கரமாக ஆர்கியூமெண்ட்ஸ் வருது, டிஸ்கஸ் பண்ணுறோம், கற்றுக்குறோம், வெளியில் போகிறோம், நிறைய பேரை பார்க்குறோம், பல டினாமினேஷன்ஸ். அப்போல்லாம் ஏன்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கிறிஸ்டியன் சர்ச்சு, நான் கிறிஸ்டியன்ஸ் இவ்வளோ தான் தெரியும். ஆனால் கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே இவ்வளோ டிவிஷன்ஸ், இவ்வளோ உபதேசங்கள், கடவுள் யாருன்றதுலே இவ்வளோ பிரிவினைகள், இதெல்லாம் ஒன்று ஒன்றா தெரிய வருது. நம்ம வந்து டீப்பாக ஆண்டவர்கிட்ட கேட்டு பைபிள் படித்து அப்படியே வளர்ந்துட்டே வரோம். அப்போ ஸ்ட்ரீட் ப்ரீச் பண்ணுறோம், ரொம்ப பயம். ஆண்டவர் ஒரு காலகட்டத்தில் ஒரு விஷயங்கள் மூலமாக நமக்கு அந்த பயத்தெல்லாம் வெளியில் கொண்டு வந்து பேச வைக்கிறார். இப்படியே போயிட்டுருக்கு நம்ம வாழ்க்கை, பீஸ்ஃபுல்லாக சூப்பராக போயிட்டுருக்கு. அப்போது நான் பர்சனலாக டிஎஃப்ஓ ஃபார்ம் அப்படின்னு இன்றைக்கும் அந்த சேனல் நிலுவையில் தான் இருக்கேன். ஆனால் வீடியோஸ் எதுவும் பெருசாக போடுறதில்ல. ஆக்சுவலாக நான் ஃபார்மிங்கே குவிட் பண்ணிட்டேன். அந்த சேனலில் ரெகுலராக வீடியோஸ் போடுறேன், நல்ல ரீச் இருக்குது பயங்கரமாக. ஆக்சுவலாக என்ன வெளி சேனல்ஸில் பேட்டி எடுத்து போட்டாங்க, அது வந்து பயங்கர ரீச் ஆகி மில்லியன் கணக்கில் வியூஸ் போகுது. அப்புறம் எனக்கு ஒரு யோசனை வருது, ஏன் மற்ற சேனலில் நம்மளை வீடியோ எடுத்து போடுறாங்க? நம்ம சத்தியம் நியூஸில் வந்தது, நியூஸ் 7 வந்து தான் ஞாபகம் இல்லை, தந்தி டிவியில் வந்தது, இப்படி பல இடங்கள் வந்து சென்னையில் ஒருத்தர் இப்படி ஃபார்மிங் நாட்டுக்கோழி வளர்க்குறாருன்னு சொல்லி நல்லா பூம் ஆச்சு. அப்போ தான் சரியாக நம்மளே ஒரு சேனல் ஆரம்பிக்கூடாதுன்னு ஆரம்பிக்கிறேன். எனக்கு நானே மார்க்கெட்டிங் பண்ணுறேன், இங்கே நடக்கிறதெல்லாம் அப்டேட் பண்ணுறேன். அந்த சேனல் க்ரோத் பயங்கரமாக இருந்து 50,000 சப்ஸ்கிரைபர்ஸும் என்னமோ ரீச் ஆகிடுச்சு. இப்போவும் அந்த சேனல் லைவில் தான் இருக்குது. அப்போ தான் யோசிக்கிறேன், ஏன்னா நம்ம ஒரு தொழில் பண்ணுறோம் இந்த உலகத்தில், தொழிலுக்காக யூடியூப் சேனல் ரன் பண்ணுறோம். அந்த சேனலில் வந்து மானிட்டைசேஷனால் பெனிஃபிட் அவ்வளோ வராது. ஆனால் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது இல்லையா, நான் இந்த பொருளை வச்சுருக்கேன்னு மக்களுக்கெல்லாம் தெரியுது, அவங்க வந்து நம்மளை என்கொயர் பண்ணுறாங்க இல்லையா, அந்த பெனிஃபிட்டுக்காக அந்த சேனலை பயங்கரமாக ரன் பண்ணேன். ஜென்ரலாக யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இன்கம்ன்றது கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. எதுலன்னா யூடியூப் மானிட்டைசேஷன்லேருந்து வர இன்கம் நீங்கள் அந்த சேனல் ரன் பண்ணுறதுக்கு என்ன எஃபர்ட் போடுறீங்களோ அதோட கம்மியாக தான் கிடைக்கும். இப்போ நான் ஒரு சேனல் ரன் பண்ண நான் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேனோ அதுக்கு ஒரு சம்பளம் போட்டு, நான் எடிட்டிங்க்கு வெளியில் கொடுத்து பண்ணுறேன்னா அதுக்கான காஸ்ட்டு, நான் வாங்கியிருக்கிற கேட்ஜெட்ஸு, எக்யூப்மெண்ட்ஸு, இந்த காஸ்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டே வராது. சரியா? யாருக்கு வரும்னா ரொம்ப பெரிய சேனல், நான் சும்மா ஒரு வீடியோ போட்டாலே லேக்ஸ் கணக்கில் போயிடுது வியூஸு, அப்படின்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக சூப்பராக வரும். ஆனால் இந்த 5,000 10,000 வியூஸுக்கெலாம் பெருசாக வரவே வராது. அது நம்ம போடுற எஃபர்ட்டுக்கும் காசு இருக்காது, நம்ம யூஸ் பண்ணுற கேஜெட்டுக்கும் ரிட்டர்ன் வராது, நம்ம எடிட்டிங்க்கு வெளியில் கொடுத்து ஸ்பெண்ட் பண்ணுறதுலே அந்த அமௌண்ட்டும் வராது. சரியா? அதே மாதிரி தான் என்னுடைய சேனலும், நான் அப்ராக்சிமேட்டாக 20,000 என்னமோ கொடுத்தேன் அந்த சேனல் வீடியோஸ் எடிட் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் அதுக்கான நான் கேஜெட்ஸு, இந்த அது ஃபுல்லாக வெளியில் எடுக்கிறது, அந்த மாதிரி கிம்பல், அப்புறம் அந்த கோப்ரோ, அப்புறம் ஒரு டிஎஸ்எல்ஆர், இதுக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண காசுலாம் எனக்கு ரிட்டர்ன் வராது. ஆனால் இன்டர்ன் எனக்கு வந்து அதிலேருந்து வர ரெவன்யூ இருக்கு இல்லையா, எனக்கு வர ஆர்டர்ஸாக கன்வெர்ட் ஆகுது இல்லையா, என்கொயரி, அது எனக்கு வந்து பயங்கரமான ஒரு விஷயம். ஸோ வெளியில் நான் காசு கொடுத்து என்னுடைய மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு பதிலாக இதை நான் பண்ணுறேன், நல்லாவே பண்ணுறேன், சூப்பராக போயிட்டுருக்கு. என்னுடைய பிஸ்னஸும் க்ரோ ஆகுது, என்னுடைய ஃபார்மிங்கும் க்ரோ ஆகுது, எல்லாமே க்ரோ ஆகுது. அப்போ யோசிக்கிறேன், ஏண்டா ஒன்றும் இல்லாமல் இந்த உலகத்தில் சம்பாதிக்கிறதுக்காக நம்ம இவ்வளோ டைம் எஃபர்ட் போடுறோமே, ஏன் நம்ம நம்புகிற கிறிஸ்டியானிட்டி இவ்வளோ மோசமாக சுற்றிக்கிட்டு இருக்கே, அதுக்கு ஒரு சின்ன அவேர்னஸ் க்ரியேட் பண்ணும்படியாகவும் ப்ளஸ் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை கன்வே பண்ணுறபடி விதமாகவும் நம்ம ஏன் சேனல் க்ரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சு தான் ஒரு சேனலை க்ரியேட் பண்ணுறேன். ஒரு 2 இயர்ஸ் இல்லை 3 இயர்ஸ் பேக், சரியா, அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகி இவ்வளோ சேனல்ஸாக உருவெடுக்குது. இது எல்லாமே போயிட்டுருக்கு. இப்படி போயிட்டுருக்கும்போது சேனல் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நாளில், ஸ்டார்டிங்கில் சொன்னல பேர் சொல்ல விரும்பவில்லை, நான் பேர் சொல்ல விரும்பவில்லை இல்லை, நான் இந்த கதையில் சொல்லக்கூடிய ஒரு 4-5 நபர்களுடைய பேரை நான் சொல்லாமல் சொல்கிறது காரணம், அவங்களுக்கு நான் பேர் சொல்கிறது விருப்பம் இல்லை. அதை வந்து நேரடியாக என்கிட்ட சொல்லாமல் ஏகப்பட்ட இடங்களில் சுற்றி எங்களை எப்படியாவது அப்ரெஸ் பண்ணி சொல்லாமல் இருக்கணும்னு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. சரி, அவங்க ஆசைக்கு இணங்க நானும் பேர் சொல்லாமல் இருக்கேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் உள்ள கதையை சொல்லாமல் இருக்க முடியாது, அதனால நான் பேரை சொல்லி தான் ஆகணும். ஆனால் பேர் சொல்லக்கூடாது. சரி, உங்களுக்கு என் வாழ்க்கையில் உள்ள கதை தானே போகணும், அந்த நபர்களோட பேர் தேவையில்லையே. ஸோ நான் வந்து புனையப்பட்ட பேர், இல்லைனா பேர் மாற்றப்பட்டுள்ளது அப்படின்னு நியூஸ் பேப்பர்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பேரை மாற்றி என் கதைக்காக சொல்கிறேன். சரியா?
முதல் ஒரு கேரக்டர் அறிமுகமாகிறாரு. அவர் பேர் தான் அழுமூஞ்சி கேர்லெஸ். சரியா? ஏன் அழுமூஞ்சினா, அந்த நபர் எப்போ பார் அழுவுறது தான் அந்த நபருடைய வேலையே. யார்கிட்டையாவது போய் அழுவுறது, அண்ணா அண்ணா இவன் அது மாதிரி பண்ணிட்டான், அதுக்கு என்னன்னு கேளுங்க, அண்ணா அண்ணா இங்கே, அப்புறம் யூடியூப்கிட்ட போய் அழுவுறது, அப்புறம் அழுவுறது அவருடைய பேசிக்கான வேலை. கேர்லெஸ் அப்படின்னு ஏன் பேருனா, அவர் எல்லா வேலையுமே கேர்லெஸ்ஸாக செஞ்சு மாட்டிப்பார். அவர் வந்து ராஜதந்திரம்னு நினச்சிப்பார். படுறான், நான் அதை செய்கிறேன் படுறான், அதை செஞ்சால் உனக்கு இது நடக்கும் படுறான், இது நடந்தால் அது நடக்கும் படுறான், நான் தான் பண்ணேன்னு உனக்கு தெரியாது படுறான், இப்படிலாம் சொல்லுவார். கடைசியில் மண்டை மேலே ஒரு கொண்டையை காமிச்சு கொடுத்து மாட்டிப்பார் அவரே. அதனால் இந்த பேர் அவருக்கு வைக்கிறேன். அழுமூஞ்சி கேர்லெஸ்ன்ற ஒரு நபர் எங்களை ஃபார்முக்கு தேடி வரார். அதாவது கால் பண்ணுறார், நான் அந்த அவுட்டர் ரிங் ரோடில் தான் போகிறேன், ஒரு வேலையாக போகிறேன், ஒரு ஏதோ சம்திங் ஸோ அண்ட் ஸோ அந்த வேலையாக போகிறேன், உங்களை வந்து பார்க்கணுன்றாரு. வந்து பார்க்குறாரு. அந்த டைமில் நான் அந்த சேனலை பார்க்குறேன், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, அரவுண்ட் ரஃப்லி 20,000 அந்த மாதிரி ஏதாவது சம்திங் பார்க்குறேன். ஓகே வராங்க. அப்போ நம்ம வந்து ஒரு மேபி இதெல்லாமே ரஃப்பாக சொல்கிறேன் சரியா, ஒரு 6,000 அந்த ரேஞ்சில் இருக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ். வராங்க, வந்து பார்க்குறாங்க, பிரதர் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, அது ரீச் ஆகாது, இப்படி பண்ணும், அது அப்படி பண்ணும், இது இப்படி பண்ணும் அப்படின்னு ஒரு 4-5 ஐடியா கொடுக்குறாங்க. நமக்கு அது வந்து ஒரு சிலது ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது, ஒரு சிலது ரொம்ப ஃபன்னியாக இருக்குது. ஏன்னா அந்த அழுமூஞ்சி கேர்லெஸ்ஸுக்கு டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் தெரியல சரியா. இப்போ எனக்கு வந்து எல்லாமே டெக்னிக்கலாக தெரியும்லாம் கிடையாது. ஆனால் பேசிக்காக நம்ம வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி இங்கிலாண்டில் படிச்சிருக்கோம், அந்த ஒரு இங்கிலீஷ் நாலேஜு ப்ளஸ் நம்ம இந்த ஆல்ரெடி ஃபார்ம் சேனல் ரன் பண்ணி இவ்வளோ தூரம் இருக்கிறதுனால அந்த ஃபார்ம் சேனலில், அதாவது அக்ரி பேஸ்ட் யூடியூப் சேனல்ஸில் ஜாம்பவான்கள்லாம் நமக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவங்கள்ட்ட நம்ம பேசி அந்த பெரிய பெரிய ஆட்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்போம் நாங்கள். ஸோ எங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் அவங்கள்ட்ட கேட்டு அந்த மாதிரி பண்ணுறதுனால இந்த யூடியூப் சேனல் பேசிக்ஸ் ஆல்ரெடி எங்களுக்கு தெரிஞ்சதுனால இவர் சொல்கிற பல விஷயங்கள் எங்களுக்கு ஜோக்காக இருக்கும். ஆனால் ஒரு ரெஸ்பெக்ட், ஆப்வியஸாக புதுசாக ஒரு நபர் வராங்க, நம்ம வெல்ஃபேருக்காக சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க, அதனால என்ன பண்ணுவோம், என்னன்னு கேட்டுப்போம் இல்லையா, அந்த மாதிரி கேட்டுட்டு போயிட்டுருக்கோம். இது தொடருது சரியா. என்ன பண்ணுறாங்க, அந்த நபர் போயிட்டு இன்னொரு எப்படி சொல்லலாம், காவல்காரன்னு சொல்லாமா, சேவல்காரன், ஏன்னா சேவலை வச்சு ரொம்ப சண்டைலாம் போயிருக்கு அந்த யூடியூப் சேனலு, அந்த நபரும் வராங்க. இப்படி ஒரு ஒரு 7-8 பேர் ரெகுலராக வர ஆரம்பிக்கிறாங்க. வர வேண்டியது, வீடியோ எடுக்க வேண்டியது, போக வேண்டியது, இப்படி இருக்குது. எங்களுடைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க தொடர்ந்து. அதுக்காக டெய்லி எப்போவுமே இல்லை, ஆனால் அப்பப்போ வராங்க. என்னையும் அந்த வீடியோஸில் இன்வால்வ் ஆக சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இன்றைக்கி அந்த மாதிரி நடந்தால், பிரதர் ப்ளீஸ் வெளில போங்க, சங்கீதம் ஒன்று படி நான் உங்களோட சேரக்கூடாதுன்னு சொல்கிற ஒரு மனப்பக்குவம், கெப்பாசிட்டி எனக்கு இருக்குது. அதனால் இன்றைக்கி செய்வேன். ஆனால் அன்னைக்கு நான் ஒரு பிகினர், இப்படி வெளியில் சோசியலாக எக்ஸ்போஸ் ஆகிறதுல நான் ஒரு பிகினராக இருந்ததுனால எனக்கு மூஞ்சிக்கு நேராக எப்படி அப்படி சொல்லி அவாய்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு 2-3 வீடியோஸில் நானும் பங்கெடுக்கிறேன் சரியா. அப்படி தொடர்ந்து போகும்போது ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோவே தொடர்ந்து இருக்கணும்னு நான் இது பண்ணேன். இன்று 23ஆம் தேதி நவம்பர் மாதம் 2022. இன்னைக்கு காலையில் டேட்டுக்காக தான் அப்போ போட்ட வீடியோ தான் இது, பழைய வீடியோ. அந்த டாக்டரின் எங்களுக்கு ஜோசியம் இதெல்லாம் ஒண்ணுதானே பாஸ், ஒன்னா இல்லையா? ஆண்டவர் இந்த வருடத்தை 2 மடங்காக ஆசீர்வதிப்பார், அதுவும் ஒண்ணுதான், இதுவும் ஒண்ணுதான். அப்புறம் சந்தா கிந்தா, கவர் காணிக்கை, நியூ இயர் ஸ்பெஷல் காணிக்கை, அந்த காணிக்கை இந்த காணிக்கை எல்லாம் வாங்குறீங்க. வாக்குத்தம் அவர் சொல்றாரு, இதெல்லாம் அவருக்கு பயங்கர கோவம் வருது, பொறுக்க முடியல. ஏன்னா நியாயமா 3 நாள் இருந்த கோவம் வரும். யூடியூபரா, ஒரு சக யூடியூபரா இவங்களோட சேர்ந்து வேலை செய்யலாமா அப்படின்னா தாராளமா செய்யலாம். இதுல செய்யலாம் தான் ஒரு முடிவில் இருக்கும். ஆனா அதுல ஒரே ஒரு சின்ன கண்டிஷன். எப்படி அப்போது நாங்கள் இன்ட்ரோ எப்படி போட்டோம் பார்த்தீங்களா? இப்போ வந்து இந்த வீடியோன்னு பிளைனாக வரும்ல, அப்போ அப்படி பாக்ஸாக வரும். சரி, அப்போது எங்கள் தீம் எப்படி இருந்ததுன்னு பார்க்குறீங்களா? வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போறோம், வாங்க. நல்லா இருக்குல்ல, மலரும் நினைவுகள். சரி, விஷயத்துக்கு வருவோம். அழுமூஞ்சி கேர்லெஸ் பிரதர் வந்து காலையில் 23 நவம்பர் 2022 இன்னைக்கு டேட்டில் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. எங்களை அதில் சேர்த்துருக்கிறாரு. சேர்த்து எங்கள் ஃபோட்டோலாம் போட்டு
இந்த மாதிரி இவங்க எல்லாரோட சேர்ந்து ஒரு ஊழியம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கெட்ட வார்த்தை கிரண் இந்த ஒரு நபர், இந்த நபரை பத்தி நான் ஏற்கனவே வேற ஒரு வீடியோல பேசியிருக்கேன். ஓகே, அன்னைக்கு டேட்டில் நாங்கள் போட்ட வீடியோவில் ஒரு வீடியோ போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி டைரெக்டாக சொல்கிறேன். அப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ஏன்னா அன்னைக்கு டேட்டில் அவர் என்ன வீடியோ போட்டாருன்னு எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு டேட்டில் அவர் அன்னைக்கு டேட்டில் என்ன வீடியோ போட்டாருன்னு தெரியாததுனால இன்னைக்கு டேட்டில் நான் சொல்கிறேன் என்ன வீடியோ போட்டாருன்னு. சிம்பிளாக சொல்கிறேன். ஏய், எவனாவது வாக்கு தத்துவம்னு நியூ இயர் 1ஆம் தேதி வீடியோ போட்டிங்கன்னா நாங்கள்லாம் வந்து நிற்போண்டா, உங்கள் சர்ச்சு முன்னாடி நிற்போண்டா, நின்று உங்களை ஒரு வழி ஆக்கிடுவோண்டா, நான் வருவேண்டா, ரோஸ்டிங் வருவான்டா, அப்புறம் அந்த சேவக்காரன் வருவான்டா, அப்புறம் அந்த கெட்ட வார்த்தை கிரண் வருவான்டா, உங்கள் சோழியை முடிச்சிருவோண்டா அப்படின்னு மிரட்டி வீடியோ போட்டார். சரியா? எங்களுடைய பர்மிஷன் இல்லாமல், இன்ஃபேக்ட் எங்கள்கிட்ட இன்ஃபார்ம் கூட பண்ணாமல். இது எங்களுக்கு தெரியல. நாங்கள் ரொம்ப சின்சியராக எங்கள் ஃபார்மில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஒர்க் பண்ணும்போது கால் மேலே கால் வருது. என்ன பிரதர் நீங்கள் நல்லா பண்ணுற மாதிரி இருக்குது, அவரு கூட ஏன் போய் சேர்றீங்கன்னு கால் தொடர்ந்து வருது. என்னடா இது அவரு கூடன்னு. அப்புறம் அந்த சேவக்காரன் ஃபோன் பண்ணுறாரு. சேவக்காரன் ஃபோன் பண்ணி, பிரதர் இப்படி ஒன்று வீடியோ போட்டார் பார்த்தீங்களான்றாரு. இல்லைங்க நான் வேலை செஞ்சுட்ருக்கேன்னு சொல்கிறேன். கொஞ்ச நேரத்தில் அவரே வீடியோ போட்டு சேவக்காரன் வீடியோ லிங்க்கே எனக்கு அனுப்புகிறார். என்னடா விஷயம் கொஞ்சம் சீரியஸ் தான் போல், சரி என்னன்னு பார்த்துருவோன்னு பார்த்தா இந்த வீடியோ. ஏய் வெட்டுருவோண்டா, குத்துருவோண்டா, ஏய் எவனும் வந்து 1ஆம் தேதி எவனுமே வாக்குத்தத்தை சொல்லக்கூடாதுரா அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து நிற்போண்டான்னு என்னையும் இழுத்து விட்டுறாரு. இழுத்து வீடியோவில் போட்டிருக்காரு. கார் ஃபோட்டோலேயே என்னை யூஸ் பண்ணியிருக்காரு. இதுக்கு ஃபோன் பண்ணி நம்ம ஏன் கேட்கணும்? வீடியோவாக போட்டாங்க, நிறைய பேர் பார்த்துட்டாங்க, நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் அதிருப்தியில் இருக்காங்க. அப்படின்றதுனால நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு ஒரு தெளிவு கொடுக்கணும் இல்லையா? நான் என்னுடைய கன்சென்ட் இல்லாமல் இதை போட்டுட்டாங்கன்னு சொல்லி நாகரிகம் கருதி நாகரிகமாகவே ஒரு வீடியோ போட்டோம். அந்த வீடியோ தான் இது, பழைய வீடியோ. ஒரு 4 வருஷமோ 5 வருஷமோ 6 வருஷமோ எனக்கு தெரியல. இவருக்கும் எங்களுக்கும் பயங்கரமாக சண்டை வந்திருக்கு. ஆளுங்களெல்லாம் அனுப்பி சென்னையில் எங்களை அடிக்க வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு சில பல வருடங்களுக்கு முன்னாடி நாங்கள் மதுரையில் போய் அவங்க மீட்டிங்கெல்லாம் பார்த்து அவங்களுடைய விஷயங்கள் எல்லாம் பார்த்து நேரில் என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்த்து அவங்கள வான் பண்ணோம். என்னன்னு வான் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் வந்து நியாயப்பிரமாணிகளாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசணும். ப்ளஸ் கெட்ட வார்த்தைகளை சரளமாக பேசி ரொம்ப அநாகரிகமாக நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசணும். அது வந்து அவங்களுக்கு பிடிக்கல. இப்போ ரோஸ்டிங் எப்படி வீடியோவில் பண்ணுறோமோ அந்த மாதிரி நாங்கள் அப்போ வந்து லைவாக பண்ணோம். அதில் வந்து அவங்களுக்கும் நமக்கும் வாக்குவாதம் ஆச்சு. அப்படியே பிரச்சனையாகி அவர் வந்து எங்களை அடிக்கிற லெவலுக்கு வந்தார். சரியா? அப்புறம் ரீசெண்டாக எங்களுக்கு ஃபோன் பண்ணி அது ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி மன்னிப்பும் கேட்டார். மன்னிப்பு கேட்கும்போது எனக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது. என்னடா இந்த மனுஷன் இப்படிலாம் பேசக்கூடிய ஆள் இல்லையே, நமக்கு இப்படி பேசுகிறாருன்னு சொல்லி சந்தோஷமாக தான் இருந்தது. பட் ஸ்டில் இப்போவும் அவங்களுடைய வீடியோஸில் அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாமே அந்த கெட்ட வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது நமக்கு பிடிக்கல. என்ன அப்படின்னா, தலைவனும் சரியில்லை, அவங்களோட ஃபாலோவர்ஸும் சரியில்லைன்ற மாதிரி நமக்கு ஒரு பர்சனலாக ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ அதை அப்படியே ஓரமாக வச்சுருவோம். அதை அப்படியே ஓரமாக வச்சிட்டிங்களா? அந்த ஓரமாக வச்சது யாரை பற்றினா, கெட்ட வார்த்தை கிரண் அப்படின்ற நபரை பற்றி தான். ஏன்னா அந்த நபருடைய தலைமையில் தான் இந்த ப்ரொட்டஸ்ட்டே பண்ண போகிறோன்னு அழுமூஞ்சி கேர்லெஸ்ஸு வீடியோ போட்டிருந்தார். சரியா? அந்த கெட்ட வார்த்தை கிரண் கூட எங்களால் ஒரு விஷயம் கூட சேர்ந்து சும்மா கூட சேர முடியாது. ஏன்னா அவங்களுடைய உபதேசமே என்ன இருக்குன்னா, நாங்கள் கெட்ட வார்த்தை பேசுவோம், கேட்டால் இயேசுவே அப்படி தான் பேசினாருன்னு சொல்லி அவங்கள யார் எதிர்த்தாலும் அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய பிறப்புறுப்புகளை சொல்லி அசிங்கமாக திட்டுறது. நாய் வந்து ஏறும், குடும்ப உறுப்பினர்களுடைய பெண்கள் மேலே நாய் ஏறும்னு சொல்லி தவறான விதத்தில் பேசி இழிவாக அவங்கள ரொம்ப மோசமாக வேர்பலாக ஃபிசிக்கல் டார்ச்சர் பண்ணி அவங்கள நோகடித்து சாகடிக்கிறது தான் அந்த நபருடைய வழக்கமே. இன்று வரை அது மாறாமல் அவர் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காரு. பெருங்கூட்ட மக்கள் அவரை ஃபாலோ பண்ணுறாங்க. அவர் பெரிய பவுலடியாருன்னு சொல்கிறாங்க. அவர் மிகப்பெரிய என்ன சொல்கிறது, ஒரு தேவனுடைய ஊழியன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த விஷயங்களை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்காங்க. அருவருப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் அந்த நபர். சரியா? அதனால அந்த நபரோட நாங்கள் சேர முடியாதுன்னு விளக்கமாக சொன்னோம். எவ்வளோ டீசெண்டாக சொன்னோன்னு பார்த்தீங்களே. இப்போ அடுத்து அப்படியே வரும். அழுமூஞ்சி கேர்லெஸ் அண்ணன் போட்டு கொஞ்ச நேரத்தில் சேவக்காரன் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வீடியோ போட்டுக்காரு பார்க்கலையா அப்படின்னாரு. எனக்கு ஒன்றும் புரியல. நான் வேற ஒரு வேலையாக இருந்தேன், அதனால் பார்க்கல. திருப்பி கொஞ்ச நேரத்தில் சேவக்காரன் வீடியோ போட்டு லிங்க் அனுப்புறாரு. அதுலேயும் இதை பற்றி பேசியிருக்காரு. என்னடா இது அப்படின்ட்டு சரி வீடியோ பார்த்துலான்றதுக்குள்ள எனக்கு தெரிஞ்ச பர்சனலாக வேற ஒருத்தரும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்ன பிரதர் அவங்களோடலாம் இந்த மாதிரி சேர்றீங்க, அவங்களோடலாம் ஃபோட்டோ போடுறீங்க, இதெல்லாம் தப்பு இல்லையானாரு. எனக்கு தெரியாதுங்க, என்ன வீடியோன்னு எனக்கு தெரியாது, நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு. சரின்னு அந்த வீடியோவை பார்த்தேன். கான்செப்ட் வந்து சூப்பர் கான்செப்ட். சரி, அதில் மாற்று கருத்தே இல்லை.
அண்ணன் போடுறதுக்கு முன்னாடியே நான் யோசித்த கான்செப்ட் தான். நாங்கள் எப்படி பிளான் பண்ணோன்னா கோப்ரோ இல்லை அந்த மாதிரி நிறைய வீடியோ கேஜெட்ஸோட 3 பேரும் போயிட்டு லைவாக இப்போ நம்ம வந்து ஒரு வீடியோ கிளிப்பிங்கை போட்டு பேசுகிறோம். ஏன் அந்த மாதிரி நம்ம வந்து லைவாகவே போய் பேசிடலாம். நான் பேசும்போது இவன் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இப்படி ரெக்கார்டாகவும் எடிட் பண்ணி போடலாம். நல்ல ஒர்த்தாக இருக்கும், மக்களுக்கு வந்து கொஞ்சம் ஐ ஓப்பனிங்காக இருக்கும் அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணி பேசினது தான் போன வாரம். இந்த வாரம் அண்ணன் இப்படி சொல்லும்போது சூப்பர் அப்படின்னு தான் கைத்தட்டு தோணுச்சு. அப்போவே சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, கைத்தட்ட தோணுச்சு, ஆனால் கைத்தட்டல. ஏன் செய்கிறோம், கட்டாயம் செய்கிறோம். ஏன்னா எங்களுக்கு பயம்லாம் கிடையாது. இது இப்போ இல்லை, 6 வருஷத்துக்கு முன்னாடி ஜோஃப்ரி அங்கே ஒரு 5-6 பேரோட சேர்ந்தே போய் ஸ்ட்ரேஞ்சரு சார்ட்லலாம் ரெடி பண்ணி ரிப்பன்ட் அப்படிலாம் சார்ட்டு போட்டு வெளியில் நின்று நீங்கள் பண்ணுற தப்புன்னு பேசி வாலண்டியர்ஸ்ன்ற போர்வையில் பவுன்சர்ஸே வந்து எங்களை குண்டு கிட்டா தூக்கிட்டு போய் மிரட்டிகிட்டே போனாங்க. சரியா, இதெல்லாம் சாதாரணமாக 6-7 வருஷங்களுக்கு முன்னாடியே நாங்கள் பார்த்தது தான். இதில் எங்களுக்கு பயம்லாம் இல்லை. ஆனால் இப்போ இவங்களோட நாங்கள் டீம் அப் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு கெட்ட வார்த்தை கிரண் பிரதருடைய அந்த டாக்டரின் எங்களுக்கு வேதத்துக்கு சுத்தமாக செட் ஆகலை, அப்படியே முரணாய் தெரியுது. சரியா, அதனால அவர்களோட எங்களால் சேர முடியாது. அழுமூஞ்சி அவரே சொல்லிடுவாரு, நான் வந்து லாஸ்ட் பெஞ்சு, தியாலஜி டாக்டர்லாம் நமக்கு இல்லை, நார்மலாக நமக்கு தப்புன்னு படுறதை போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நான் வந்து வரவேற்கவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லை. உபதேச அடிப்படையில் நாங்களும் அழுமூஞ்சி கேர்லெஸ் பிரதரும் இப்போ இன்னைக்கு இருக்கிற லெவலில் ஒன்றாய் சேர்ந்து ஊழியம் செய்ய முடியாது. சரியா, இன்றளவும் முடியாது. சேர்ந்து சபையா வேலை செய்யணும் அப்படின்னா ஒரே மனம், ஒரே இருதயம், ஒரே உபதேசம், ஒரே ஞானஸ்தானம், அப்படி ஒரே 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 ஒன்னஸாக இருந்தாதான் நம்ம போய் ஊழியம் பண்ண முடியும். சரி, இப்போ இதை தனியாக வச்சுட்டு யூடியூபரா ஒரு சக யூடியூபரா இவங்களோட சேர்ந்து வேலை செய்யலாமா அப்படின்னா ஜென்ரலாக யூடியூப்பில் கொலாபரேட் பண்ணுவாங்க இல்லையா, நிறைய யூடியூபர்ஸ் வேறு ஜானரில் போடுவாங்க. ஆனால் அவங்களுடைய ரீச்சுக்காக கொலாபரேட் பண்ணுவாங்க இல்லையா, அப்படி பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம். இதில் செய்யலான்னு தான் ஒரு முடிவில் இருக்கும். ஆனால் அதில் ஒரே ஒரு சின்ன கண்டிஷன் அந்த கண்டிஷனை போட்டதுனால தான் இவ்வளோ தூரம் சண்டையும், ஒடுக்கப்படுறதும், நெருக்கப்படுறதும், அசிங்கப்படுறதும், அவமானப்படுறதும் அவங்க பார்வையில். நம்மளை யாராவது ஒடுக்க முடியுமா, அசிங்கப்படுத்த முடியுமா, நொறுக்க முடியுமா? ஏன் அப்போ எனக்கு தான் எண்ட் ரிசல்ட்டாக ஆண்டவர் கொடுத்துட்டாரப்பா. எனக்கு வாழ்க்கையில் முடிவே இல்லை, நித்தியமாக என்னை படைச்ச கடவுள் கூட வாழ போகிறேன். இதை நான் நம்புகிறேன், இல்லை எனக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது என்னை யாராவது டிஸ்டர்ப் பண்ண முடியுமா? என்ன அப்படின்னா, முதல்ல போகிற சர்ச்சுன்னு சொல்லப்படுற இடம் அழுமூஞ்சி கேர்லெஸ் பிரதர் போகின்ற சபையாக இருக்கும். அதுக்கு ஓகேனா நாங்கள் ரெடி. சரியா, ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாக்குத்தத்தம் அவர் சொல்கிறாரு, இதெல்லாம் அவருக்கு பயங்கர கோவம் வருது, பொறுக்க முடியல. ஏன்னா நியாயமாக மூளைன்னு ஒன்று இருந்தால் கோவம் வரும். கொஞ்சோண்டி யோசிக்கிற அந்த கெப்பாசிட்டி, அறிவுன்னு ஒன்று இருந்தால் கோவம் வரும். ஏன்னா அவங்க தீர்க்க தரிசனன்ற பேரில் கண்டதையும் பேசிட்டு இருக்காங்க. சரியா, கண்டிப்பாக ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படும். அழுமூஞ்சி கேர்லெஸ் பிரதருக்கு கோவம் வருது, நியாயம். அந்த கோவத்துக்கு நாங்களும் உடன் நிற்போம். ஆனால் ஒரு விஷயத்த அவர் மறந்துடுறாரு, அதை நினைப்போடுறோம். என்ன அப்படின்னா, நியூ இயர் அன்னைக்கு கிளி தோசையும் பார்ப்பாங்க. சரியா, அந்த கிளி தோசை எப்படி இருக்கும்னா, ஒரு ஆசீர்வாத தட்டு மாதிரி தட்டி இது வச்சு வசன கார்டை அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு கியூவில் வந்து ஆளாளுக்கு ஒன்று எடுத்துகிட்டு போகணும். அதுலேயும் காமெடி என்ன தெரியுமா, அவ்வளோ காசு வாங்குறாங்கல்ல, எல்லாரும் வந்து எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஃபேமிலிக்கு ஒரு நபர் வரணும்னு வாங்க. எல்லா இடத்துலையும் அப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல, நான் போன இடத்துல நிறைய வாட்டி அப்படி சொல்லியிருக்காங்க. அசிங்கமா இல்லை? ஒரு கார்டு ₹1 ₹2 இருக்குமா? அல்பங்க மாதிரி நடந்துப்பாங்க. நம்ம கறிக்கடையில் கறி கவர், நான் கறிக்கடை வச்சுருக்கேன், கடையில் கவர் வாங்குறாங்கன்னு கஸ்டமர் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கவர் கேட்டால் கொடுக்கறதுல எனக்கு ஒன்றும் இல்லை, ₹1. ஆனால் ஒர்க் பண்ணுற தாத்தாவுக்கு கஷ்டமாக இருக்கும், ஒரு கவர் எக்ஸ்ட்ரா கவர் எப்படியா கொடுக்குறது, அது ஒரு கவர் தான் போ அப்படின்னு. அது வெளியிலேருந்து பார்க்கும்போது கஸ்டமர் எப்படி இருக்கும், அல்ப ஒரு கவர் கூட தரமாட்டேன். உண்மையிலே அதானே, ஒரு 50 பைசா கவர் கொடுக்குறதுலாம் என்ன போகுது? அவ்வளோ காணிக்க வாங்குறீங்க. அன்னைக்கு குறைஞ்சபட்சம் ₹5 ஒரு ஆள் போடுவார். வீட்டில் இருக்க எல்லாரும் போடுவாங்க. குறைஞ்சபட்சம், அதிகபட்சம் 1000 கட்டு கூட போடுவாங்க. அப்புறம் சந்தா கிந்தா கவர் காணிக்கை, நியூ இயர் ஸ்பெஷல் காணிக்கை, அந்த காணிக்கை இந்த காணிக்கைன்னு எல்லாம் வாங்குறீங்க. ஒரு அட்டையை கொடுக்க முடியல. ஒரு அட்டைக்கு எவ்வளோ செலவாகும்? ₹2. அதுவும் நீங்கள் வந்து வெறும் ஒரு சர்ச்சுக்கு அடிக்க மாட்டீங்க, மொத்த சர்ச்சுக்கு மொத்தமாக பல்கில் அடிப்பீங்க. ₹1 ₹2 சரி ₹5 சின்ன அட்டை. அதுக்கு
இதெல்லாம் பண்ணுவீங்க. சரி, அதெல்லாம் உங்களுடைய இது, அதை விட்டுருங்க. இப்போ நான் சொல்றது ஒரே விஷயம், இப்படி கிளி ஜோசியம் பார்க்கறதையும் அவங்களும் ஆசீர்வாதம், அதாவது நியூ இயர் அன்னைக்கு வாக்குத்தத்தமா ஒரு வசனத்தை கொடுத்து அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் மக்களுக்கு கொடுக்கறதா சொல்லி குருட்டாம்போக்கில் அடிச்சு விடுவாங்க. எப்படி? அங்கே 300 பேர் வருவாங்க, 300 பேர்ல 300 விதமான தேவைகளோட இருப்பாங்க, இல்லை 300 விதமான கஷ்டங்களோட இருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரே வாக்குத்தத்த மெசேஜ். இது போக மாசம் 1ஆம் தேதி ஆனா திருவிந்து ஆராதனைன்னு சொல்லிட்டு அன்னைக்கு காமனா ஒரு வாக்குத்தத்தம், அப்புறம் ஸ்பெஷல் மீட்டிங் நடத்தினா காமனா ஒரு வாக்குத்தத்தம். கிளி ஜோசியம் இதெல்லாம் ஒண்ணுதானே பாஸ்? ஒன்னா இல்லையா? ஆண்டவர் இந்த வருடத்தை 2 மடங்காக ஆசீர்வதிப்பார், அதுவும் ஒண்ணுதான், இதுவும் ஒண்ணுதான். நீ அங்கி போட்டு தொங்கல கட்டிட்டு அப்படி வந்து தூய தமிழ்ல பேசினாலும் தப்பு தான். பேண்ட் ஷர்ட் போட்டு கண்ணை இப்படி மூடி அப்படி பேசினாலும் தப்பு தான். எல்லாம் ஒண்ணுதான். அதனால இந்த நியூ இயர் சிறப்பா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஏன்னா அவருடைய கமெண்ட்ஸ்ல அத்தனை பேர் ஆசைப்பட்டிருக்கீங்க. இப்போ அவருடைய கமெண்ட்ஸ்லயோ இல்ல இந்த வீடியோ மூலமாவோ அழுமூஞ்சி கேர்லஸ் பிரதர் இதை தெரிஞ்சுக்கிட்டோம். முதல் போற இடம் அவருடைய சபையா இருந்தால் நாங்க சந்தோஷமா அவரோட கை கோர்க்க ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். சரியா? ஒரே ஒரு சின்ன பாயிண்ட், இதை அவருக்கு ஃபோன் பண்ணியே சொல்லிக்கலாமேப்பா அப்படின்னு சொல்லலாம். எங்களுக்கு அப்படிதான் தோணுச்சு, இருந்தாலும் வேண்டாம். ஏன்னா அவர் ஆல்ரெடி வீடியோ போட்டதுனால இப்போ எங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை. நாங்களும் வீடியோ போட்டு கிளாரிஃபை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா ஒரு சிலருக்கு இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால ஸோ கிளாரிஃபை பண்ணியாச்சு. பாய். என்ன நண்பர்களே, கதையை கேட்டிங்களா? இது கதை அல்ல, என்னுடைய வாழ்க்கையில் நடந்த நிஜம். சரி, இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. இதுதான் ஸ்டார்டிங்கே, இதுதான் நடந்தது. இதுக்கு அடுத்து எப்படியெல்லாம் அந்த அழுமூஞ்சி கேர்லெஸ் பிரதரும் கெட்ட வார்த்தை கிரண் பிரதரும் கூட்டு சேர்ந்து நம்மளை ஒடுக்க பார்த்தாங்க, பின்னாடி தந்திரமாக எப்படிலாம் வேலை பார்த்தாங்க, அதுலேருந்து நம்ம சேனலை ஸ்ட்ரைக் கொடுத்து எப்படிலாம் பொய் சொல்லி முடக்குனாங்க. இப்போ ஸ்ட்ரைக் கொடுத்து முடக்கி வச்சுருக்காங்களே, அப்படி இல்லை. உங்களில் பலருக்கு தெரியாது, இன்றைக்கி டேட்டில் ஸ்ட்ரைக் கொடுத்து முடக்கிட்டாங்க. நம்ம அதுக்கு அப்பீல் பண்ணி யூடியூபுக்கு போட்டிருக்கோம். ஒரு 10 ஒர்க்கிங் டேஸ் கழித்து தான் சேனல் நம்ம கைக்கு திரும்ப வரும், யூடியூப் அந்த அப்பீலை ஏற்றுக்கிட்டா. ஸோ இப்போ முடக்குனது இல்லை, அந்த 2022 ஏதோ சொல்லி 23 நவம்பரில் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த சம்பவம் நடந்து கொஞ்ச நாள்லேயே இவங்களால் நம்மளுடைய கருத்துக்கு எதிர்கொள்ள முடியாமல் ஓடி ஒளிஞ்சி உடனே போய் யூடியூப்கிட்ட அழுவுறது தான் இந்த அழுமூஞ்சி கேர்லெஸுக்கு வேலை. யூடியூப் ஸ்ட்ரைக் பண்ணி அப்போவும் முடக்குனாங்க. 12 நாளோ 14 நாளோ நம்ம சேனல் முடங்கி தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் ரிட்ரைவ் ஆகி வந்துச்சு. ஸோ இப்போவும் முடக்கியிருக்காங்க. இந்த வீடியோக்கு அப்புறம் தொடர்ந்து என்னென்ன வரும், எப்படிலாம் அப்போ எங்களை முடக்குனாங்க, என்னென்ன பொய் சொன்னாங்க, எப்படிலாம் எங்களை அக்யூஸ் பண்ணாங்க, வெளியில் போய் எப்படிலாம் எங்களை டிஃபேம் பண்ணாங்க ப்ரூஃபே இல்லாமல், அதுக்கப்புறம் எப்படி அமைதியானாங்க, அதுக்கப்புறம் நம்ம எப்படி சேனல் க்ரோ ஆச்சு, அதுக்கப்புறம் இப்போ டேட்டில் ஒரு கதை ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா, ஏகப்பட்ட சிக்கல்கள். இந்த ஆபாச போதகர் அவங்க சர்ச்சுக்கு வந்த பெண்ணையே வீடியோ தெரியும்ல, அதை பற்றின டீட்டெயில்ஸ். இப்போ நம்ம சேனலில் முடக்குனது எந்த டீம், அது என்னது, வாழ்க்கை மீடியா, அப்படி ஒரு டீம். அந்த டீமுக்கும் மற்ற யாருக்கெல்லாம் சம்பந்தம், எல்லா டீட்டெயில்ஸும் தொடர்ச்சியாக வரும். மக்களே, கதை நல்லா இருக்கா?